இருக்கட்டும். சொல்லுங்க, ஏசப்பா உங்க குணத்தினால நீரங்களை நிரப்புவீராகப்பா. உங்க குணம் எங்கள் மேல இருப்பதாகப்பா. உங்க குணம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வரட்டும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே அந்த குணத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானா இனி இந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்திகரிப்பின் ஜெபத்தை நம்ம பண்ணி நம்ம கொஞ்சம் சுத்திகரிப்போட புதிய வருஷத்தில் போகிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தினால நம்ம ஜெயிக்க முடியாது. யுத்தத்தை தவிர்த்து, பேச்சை தவிர்த்து, இன்னைக்கு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்கணுமாமா? ஸ்பிரிச்சுவலா. எல்லாத்துலேயும் என்ன பார்க்கணும் சொல்லுங்க? எல்லாத்துலேயும் ஆவிக்குரிய ஒன்று இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்பிரிச்சுவலாக தான் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். பேசும்போது கூட எப்படி பேசணும்னா அப்படி தான் பேசணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?